பிரயோஜனமற்றதான பயத்தினாலே மனுக்குலத்திற்கு வந்திருக்கிறதான இந்த நிலை என்ன, எப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்படக்கூடாது என்பதையே மறந்து போன அல்லது உணர்வற்றதான நிலை. இப்போ நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவன் யாருன்னு சொல்ல வேண்டியது இருக்குது, அப்படி தானே? ஆக்சுவலாக தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனத்திற்கு உன்னை உண்டாக்கின தெய்வம் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தானே? ஆனால் இன்றைக்கி எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்? தேவன் யாருன்ட்டு நமக்கு டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது, தேவன் நமக்கு டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லை தேவனை அறிந்தவர்கள் நமக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதே போல் இந்த பயம், இப்படிப்பட்ட பயம் வந்தபடினாலே, பிரயோஜனமற்ற பயம் வந்தபடினால என்ன நிலைக்கு வந்திருக்கும் அப்படின்னா, யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது அப்படின்றத மறந்து போனதான அல்லது உணர்வற்றதான ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்போ பிரயோஜனமற்ற பயம் அல்லது பயம் என்று சொன்னாலே எடுத்துக்கோங்க, பிரயோஜனமற்ற பயம், அடுத்தது தெய்வ பயம் ஆகிய இரண்டை குறித்தும் அதன் வித்தியாசத்தை குறித்தும் தேவன் மனிதனுக்கு எச்சரிக்கவும் போதிக்கவும் வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் என்பதே யதார்த்தம். தேவனே நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இந்த பயம் நல்லது, இந்த பயம் நல்லது கிடையாது அப்படின்ட்டு தேவனே நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைக்கு மனுக்குலம் தள்ளப்பட்டது. ஏன்னா உணர்வற்ற நிலை. இப்போ நீங்கள் தேவனை பார்த்து பயப்படும் போது, தேவனுடைய தூதர்களை பார்த்து பயப்படும் போது ஒரு வார்த்தை சொல்லப்படும், பயப்படாதே அப்படின்றத ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? பயப்படாதே. ஆண்டு இப்போ கூட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் யாரோ கோட் பண்ணும்போது கூட அந்த வார்த்தையை சொன்னாங்க, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அர்த்தமற்ற இந்த பயம் வருகிறது. காபிரியேல் தூதனை பார்க்கும் பொழுது ஒரு அர்த்தமற்ற பயம் கண்டவர்களுக்கு வந்தது. அவன் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே, நான் இந்த செய்தியை சொல்கிறதுக்கு உன்கிட்ட அனுப்பப்பட்டேன் அப்படி சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அர்த்தமற்றதான அவசியமற்றதான அந்த பயம் நம்முடைய எமோஷனில் வருது, ஆனால் இது அவசியம் கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாமோ ஏவாளோ கர்த்தரை சந்திக்கும் போது அல்லது ஒரு தூதனே பேசியிருந்தா கூட அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பயந்துருக்க மாட்டாங்க. பிசாசே சர்பத்தை மூலமாக பேசினா கூட கூலாக தான் இருக்கும் கான்வர்சேஷன், பயப்பட மாட்டாங்க. ஆனால் விழுந்து போன பின்பு அவருடைய சந்ததிகள் பாம்பை பார்த்தா பயம், ஆவியை பார்த்தா பயம், அது பயமுறுத்தினா பயம். அப்படி தள்ளப்பட்டோமா இல்லையா? இப்போ ஆரம்பத்தில் தேவனை பார்த்தாலும் பயம் அல்ல, அல்லது வேறு எந்த ஆவிகளை பார்த்தாலும் பயம் இல்லை, அப்படி தான் காணப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் தெய்வ பயம் மட்டும்தான் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. நம்ம இன்னைக்கு சொல்லுகிறதான இந்த பயம் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தமே அவர்களுக்கு தெரியாது. தெய்வ பயம் போச்சு, அந்த தெய்வ பயம்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தமே மாறி போய் வேறு மாதிரியான பயம் மனிதனை ஆட்கொண்டதாக காணப்படுது.